ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷூட்டும் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே பொங்கல் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு, நீங்களாம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா, என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, எங்கே எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போது ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். என்ன அப்படியே ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ மாதிரி உங்கள்கிட்ட காமிச்சலான்னு சொல்லிட்டு, அண்ட் ஷூட்டுக்கும் போகிறதுனால அதை முடிச்சுட்டு தான் ஷாப்பிங் போக போகிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். பாப்புக்குட்டியை வேறு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ மேக்கப் நல்லா பேஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நைட் வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஒரு க்ளோ அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன், என்ன ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோட க்ளோ சிரம் ஃபவுண்டேஷன் தான். லைக் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 9 ஃபவுண்டேஷன் இருக்குது. லைக் 9 ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஸ்வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ என்னோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ரெண்டுமே சிமிலர் டு மை ஸ்கின் டோன் தான். லைக் 04 சாண்ட் க்ளோவும் 05 பேஜ் க்ளோவும். ஸோ இதில் ஒன்று தான் அப்ளை பண்ண போகிறேன். லைக் எனக்கு மாமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட். ஆல்ரெடி நான் என்னோட சிடிஎம்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். அதனால டைரெக்டாக ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது ரொம்பவே லைட் வெயிட், நல்ல கவரேஜ் கொடுக்குது. இட்ஸ் அப் டு அஸ். நம்ம லைக் அது மீடியமாகவும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா ஹை கவரேஜாகவும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் 12 ஹார்ஸ் வரைக்குமே நல்லா ஸ்டே கொடுக்குது. அண்ட் இதில் டர்மரிக் அண்ட் விட்டமின் சி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் த்ரூட் த டே அந்த க்ளோ மெயின்டைன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு அண்ட் நெக்குக்கு எல்லாமே டாட் பண்ணிட்டேன். இதை ஜஸ்ட் ஹேண்ட்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டர்மரிக் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அவ்வளோதாங்க. இது பிளெண்ட் பண்ணுறதுமே ஈஸி. நான் ஹேண்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பிளெண்டர் இல்லைனா ப்ளஷ் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா மேட் சர்டிஃபைட். ஸோ நம்ம ரெகுலர் பேசிஸில் டே டு டே லைஃப்பில் டெய்லி கூட அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே பவுடர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே வெல் அண்ட் குட்டாக இருக்குது. நல்லா அந்த க்ளோ தெரியுது. அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க. இது பார்த்துட்டிங்கன்னா லைக் சிரமோட ஃபார்முலேஷனில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஸ்கின்னோட ஈஸியாக மெர்ஜ் ஆயிடுது. இதுக்கு அடுத்து நான் அந்த 9 ஃபவுண்டேஷனுமே லைக் 9 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்மே உங்களுக்கு ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிறேன். யூனிக் சிரம் ஃபார்ம்னால இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2x இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். அண்ட் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள், மாமா அர்த் ஆப் அண்ட் மாமா அர்த் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சுகன்யா 2024ங்கிற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் மாமா அர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் கிடைக்கும். லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் நியர்பை ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாமா அர்த் ப்ராடக்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் ஸ்பாட் பண்ணுற போது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டருக்கும் ஒரு ட்ரீ பிளான் பண்ணி அதை லிங்க் பண்ணுவாங்க. பை த எண்ட் ஆஃப் 2025 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுறதா அவங்களோட எய்ம். ரியா குட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்லேயே கிளம்பியாச்சு. அண்ட் ட்ராவல் டைமில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கண்டிப்பாக அவங்க தூங்கிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் ஷூட் முடிச்சிருந்தோம். ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். ஜூசி கெமிஸ்ட்ரியில் தான் அன்றைக்கி வீடியோ ஷூட் இருந்தது. ஆஸ் யூஷுவல் சென்னை சில்க்ஸ் தான் போயிருக்கோம். மேரேஜ்க்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் ரியா பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு கடையில் போயிட்டு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்த பழக்கமே கிடையாது. 4-5 கடையாச்சும் போவோம். பட் இப்போலாம் என்னென்னா ரியா வச்சுட்டு நிறைய பக்கம் அலைய முடியறது கிடையாது. அவங்களும் டயர்ட் ஆகிடுறாங்க, நம்மளையும் டயர்ட் ஆக்கிடுறாங்க. அவங்க டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு போதுண்டா அப்படின்ட்டு தான் ஆயிடுது. அவ்வளோ துருன்னு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிலர் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அடிக்கடி சென்னை சில்க்ஸ் போகிறாங்க, ஒரு வேளை ஏதாவது ப்ரொமோஷனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாதுங்க. அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கிட்டு வரோம். எனக்கு இங்கே போனால் டக்குன்னு அமைஞ்சிற மாதிரி இருக்குது. ஸ்ரீதேவி முன்னாடி அடிக்கடி போயிட்டு இருந்தோம். பட் அங்கே என்னென்னா நம்ம கேட்குற ப்ரைஸில் இருக்கிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டா 1200 ரேஞ்ச் தான். பட் நிறையா கலர்ஸு, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஸ்ரீதேவி எப்போ போனாலும் சரி ஒரு 3Kக்கு மேலே தான் அங்கே எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில்
ரொம்ப கஷ்டங்க கிடைக்கிறது. ரொம்ப தேடணும்னா 1, 2 வந்துட்டு கிடைக்குது. அதனால் வந்து இங்கேயே வந்து போயிடுறது. ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ப்ளூ கலர் ப்ளெயினாக இருந்தது. டிசைனும் ரொம்ப மைல்டாக இருந்தது. அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் வந்து எடுத்திருந்தாங்க. நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்பயுமே ஒப்பீனியன் கேட்பாங்க. பட் அந்த சாரியை பார்த்து எதையுமே கேட்கல. ஏன்னா ப்ரைஸ் ஃபேக்டர் தான். 1200 தானே, வாஷ் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் கட்டிட்டு போயிட்டு லைக் கோயிலுக்குலாம் கட்டிட்டு போகிறோன்னு வைங்களேன், கீழே கூட உட்காந்துக்கலாம், எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் வந்துட்டு ஓடும். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி க்ரீம் கலர் saree எடுக்கணும்னு கொஞ்சம் ஆசை. ஸோ எனக்கு இதை பார்த்ததையுமே பிடிச்சிருந்தது. டிசைனும் ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி இருந்தது. பார்டர் வந்து நீட்டாக இருந்தது, கசகசன்னு இல்லை. பட் என்னென்னா எனக்கு வந்து லைக் ப்ளவுஸோட கலர் அண்ட் டிசைன் வந்துட்டு பிடிக்கல. அது கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தனியாக ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோன்னு அம்மா வந்துட்டு ஐடியாஸ்லாம் அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா அது திருப்தியாக இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த க்ரீன் saree ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். பார்டருமே நல்லா இருந்தது. இதுலேயுமே பார்த்துட்டா எனக்கு வந்து ப்ளவுஸ் அண்ட் முந்தியோட அந்த கலர் காம்போ வந்துட்டு பிடிக்கல. பட் saree ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் saree பிடிச்சா ப்ளவுஸ் பிடிக்கலங்கிற மாதிரி தான் வந்துட்டு போச்சு. ஆனால் எப்பயும் பண்ணுறத விட இந்த டைம் ஹெவி ஷாப்பிங். இந்த ஒரு க்ரீனுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையுமே எடுத்து வச்சுருங்க, கடைசியாக வச்சு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். இல்லாத கலர்ஸ்லாம் நான் இதை ரிப்பீட்டடாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஒரு செக்ஷனில் வந்து எடுத்துப்போம். எனக்கு இந்த க்ரீன் saree ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுவுமே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் மாதிரி வந்துட்டு அந்த சரியில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த காம்பினேஷனில் என்கிட்ட இல்லை. பட் என்னென்னா தீபாவளிக்கு வியர் பண்ணியிருந்ததுமே ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் தான். ஸோ இது எடுத்தாலும் கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து நான் வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு 4 saree எடுத்திருந்தோம். பிகாஸ் அது வந்து பை 1 கெட் 1 மாதிரி தான் ஆஃபர். அம்மா 2 saree எடுத்திருந்தாங்க. நான் 1 எடுத்திருந்தேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று எடுத்தா தான் அந்த ஆஃபர் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு 4 saree வந்து எடுத்தாச்சு. அங்கே பார்த்ததுக்கப்புறம் லைக் சில்க் saree செக்ஷனுக்கு வந்துட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 3.5லேருந்து ஸ்டார்டிங்னு சொன்னாங்க. 2லேருந்து 3.5குள்ளார இந்த இடத்துல பார்க்கலான்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்கை ப்ளூ வித் ரெட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஃபேவரட். அண்ட் பெரிய பார்டர் இருக்கக்கூடிய sarees எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே எல்லாமே பெரிய பார்டர் எடுத்து காமிச்சிருந்தாங்க. அந்த செகண்டாக இருக்க க்ரீன் வந்துட்டு எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. இந்த மஸ்டர்ட் கலர் வந்து என்கிட்ட, என் சிஸ்டர்கிட்ட, அம்மாட்ட 3 பேர்கிட்டையுமே இல்லை. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலந்த ஒரு வயலட் கலரில் வந்துட்டு பார்டர் அண்ட் முந்தி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எடுத்து வைக்க சொல்லி கொடுத்தாச்சு. அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ சாரீக்கும் பார்டருக்கு ஒத்து போகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் இருந்தது. ப்ளூக்கு க்ரீனு இதெல்லாம் இருந்தது. ஸோ இதிலலாம் எதுவுமே வந்துட்டு எடுக்கலை. இப்போ நம்ம பார்க்குற சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பியும் இந்த கலர் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சாரியில் இருக்கக்கூடிய டிசைனுமே ரொம்ப யூனிக்காக கசகசன்னு இல்லாமல் சட்டிலாக வந்துட்டு இருந்தது. காப்பர் ஜரி மாதிரி ஒரு ஃபினிஷிங் அண்ட் நல்ல பிரைட்டான கலர் முந்தி அண்ட் ப்ளவுஸ். எகெயின் அதே கலர்லேயே வேறு டிசைன் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. பட் இந்த ஒரு கலரில் என்கிட்ட இருக்குது. அண்ட் மோரோவர் பார்த்துட்டா இது வந்து 3.5ஆக இருந்தது. எனக்கு இந்த டைம் அந்தளவுக்கு பட்ஜெட் வந்துட்டு கிடையாது. பிகாஸ் நான் வேறு ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இருந்தது. ஸோ என் சிஸ்டருக்கும் அம்மாக்காகவும் தான் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பெருசாக பிடிக்கல. ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு லைட்டு பாச கலர் மாதிரி இருக்குது. இது அழகாக இருந்தது. பட் கண்ணாடியில் வச்சு பார்த்த உடனே வாங்கி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நம்மளை வந்து கொஞ்சம் டல்லாக காமிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதை வந்து வேண்டான்னு சொல்லி அப்போவே வந்து கொடுத்துட்டோம். என் பக்கத்தில் வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேமிலி. மொத்தமாக ஒரு 7-8 பேர் வந்திருப்பாங்க.
அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரியா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு ரியாவை ஆக்குப்பைடாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அப்பாடா நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு ஒரு டிசைன் அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு இன்னொரு டிசைன். பட் சாரீ ஃபுல்லாக கலர் வந்துட்டு சேம் தான், டிசைன் மட்டும்தான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. அதையும் எடுத்து வைக்க சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சாரீஸ் எடுத்துகிட்டு வரக்குள்ளார இந்த மாதிரி சின்ன சின்ன ரிசர்ச் வந்துட்டு நம்ம பண்ணுறது, ஆல்ரெடி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதில் எனக்கு இந்த மாதிரி பார்க்குற போது நிறைய சாரீஸ் என் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் இந்த டைமும் ஏதாவது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். இதெல்லாம் 1500லேருந்து 2000க்குள்ளார அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு இருந்தது. அப்படி பார்த்துட்டு இருந்தபோது தான் இந்த ஆரஞ்ச் வித் ரெட் கலர் பார்டர் வந்துட்டு என் கண்ணில் பட்டது. சாரீ வந்து 2000 தான், பட் பயங்கர கிராண்டாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் தான் நம்ம ஆல்ரெடி ஒன்று அந்த ஆஃபர் சாரியில் வந்து பிக் பண்ணி வச்சுருந்தோம். இது ரொம்பவே அழகாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எகெயின் நான் அதெல்லாம் பார்த்துட்டு வரக்குள்ளார அந்த அண்ணா இன்னும் கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து செமி பிரைடல் சாரீஸ் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபுல் ரெட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது பெருசாக பிடிக்கல. அம்மாவுக்குமே வந்து இந்த சாரீஸ் வந்து பிடிக்கல. லைக் இந்த செகண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பயங்கர கலராக இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் க்ரீனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு தான் வந்தது. பட் ஆல்ரெடி ஒரு க்ரீன் நான் வந்து எடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு சுத்தமாக க்ரீனே வேண்டான்னு சொல்லி அந்த அண்ணா கிட்ட சொல்லியாச்சு. அண்ட் இப்போ வந்து லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு இது வந்து பயங்கர வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. பட் நேரில் வந்து சட்டிலாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக அம்மாவும் என் சிஸ்டரும் வேண்டான்னு சொன்னாங்கன்னா நான் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் அது வந்து ஓகேவாக இருந்துச்சு. 2Kக்கு ஓகேவாக இருக்குதுன்னு சொல்கிறத விட வர்த்தன்னு தோணுச்சு. 2Kக்கு நல்லா வந்து ரிச்சாக இருக்குது, நல்லா சரி வச்சு கொடுத்துருக்காங்கல்லன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப நாளாக எனக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் சில்க் சாரீ நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கணுன்னு தான் ஆசை. பட் என்னென்னா ஒரு ஆஸ்டிலேஷன் எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு சில சாரீஸ்லாம் மிரரில் வந்து வச்சு பார்க்குற போது அட்ராக்டிவாக இருக்கிறது கிடையாது. பட் கீழே பார்க்குற போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சாரீ மேலே எனக்கு ஒரு கண்ணு. ரொம்ப நாளாக நெகாப்பழ கலரில் சாரீ, அதுவும் எகெயின் சில்க் சாரீ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் என்னென்னா இது வந்து ரெட் பார்டரில் இருந்தது. நான் எதிர்பார்க்குறது ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரி டார்க் கலர் சாரீக்கு லைட் கலர் பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃபீலு. ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணதெல்லாம் வந்து வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் மோரோவர் பார்த்துட்டா இந்த ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸுமே லைக் ஃப்ரெண்ட்லின்னு வந்துட்டு சொல்லலாம். பிகாஸ் நம்ம அடிக்கடி போகிறதுனால நல்ல ஒரு பழக்கம். இந்த அக்கா எப்போ நாங்கள் போனாலும் வந்துடுவாங்க. இன்னொரு அக்காவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம போனாவே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாரீ வந்து எனக்கு ஸ்கை ப்ளூ அண்ட் ரெட் இது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், நான் எடுக்கலனாலும் நீங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னென்னா அது வச்சு பார்த்தபோது எனக்கு அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அது வந்து எடுக்கல. எகெயின் இந்த மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு, அது வந்து எடுத்தாச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து இது வந்து எடுத்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் ஃபேக்டரும் வந்து ரீசனபிளாக இருக்க மாதிரி இருந்தது. இது வந்து நல்லாவே கிராண்டாக இருக்கும். மேரேஜ்க்கெலாம் காலையில் வந்துட்டு வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுவும் வந்து எடுத்தாச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக வந்து பொங்கல் வ்ளாகில் வந்து காமிக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு க்ரீனுமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. பட் வச்சு பார்த்தபோது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எடுக்கலை. அடுத்து பாப்புக்குட்டிக்கு போயிட்டு இங்கேயே வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எப்பயும் பட்டு பாவாடை சட்டை தான் எடுப்பேன். அம்மா இந்த டைம் ஃப்ராக் மாதிரி எடுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ பாப்புக்கு எடுத்தாச்சு. இன்னும் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பொங்கல் ஷாப்பிங் வந்துட்டு பண்ணணும். அண்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கி முடித்து பில் போட்டு வெளியில் வரும்போது சட்டரெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க எல்லாம் வந்து திங்ஸ்லாம் பேக் எடுத்து வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் வந்துட்டு போச்சு. இந்த ட்ரெஸ்லாம் ஒன்று ஒன்று பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். பட் ஒரு டைமுக்கு மேலே யூஸ் பண்ணுறதே கிடையாது.
குட்டீஸ்க்குமே தீபாவளி கம்பேர் பண்ணும்போது பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் அங்கேயே வந்துட்டு டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனி அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.